அதாவது நயன்தாரா வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டில் தான் நடிக்கிறதுல வந்து ஆர்வம் காட்டுறாங்க. அறம் போன்ற சில படங்கள் ஒரு பெரிய வெற்றி அடைந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பில்டப் பண்ணப்பட்ட பிறகு இன்னொரு ஹீரோவுக்கு ஒரு ஹீரோவுக்கு ஜோடியாக நடிக்கிறது, அவரை லவ் பண்ணுறது அல்லது அவர் காதலியாக அவருடைய மனைவியாக இந்த டைப் ஆஃப் கேரக்டர் வந்து நயன்தாரா விரும்பலை. அப்போ நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த அடைமொழிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு காலத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விஜயசாந்தியை சொல்லுவாங்க. அப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய சாகசங்களை எல்லாமே விஜயசாந்தி தான் பண்ணுவாங்க. வைஜெயந்தி ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பூவொன்று புயலான மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். இவங்களும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து சில படங்கள் நடித்தாங்க. அதில் அறம் மாதிரியான சில படங்கள் ஜெயிச்சதே தவிர பல படங்கள் வந்து பெரிய அளவில் போகலை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நயன்தாராவை மட்டுமே நம்பி பல படங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆனால் அந்த எந்த படமே வந்து சரியாக டேக் ஆஃப் ஆகலை. ஒரு ஷெட்யூல் 2 ஷெட்யூல்ஸ் ஷூட்டிங் நடந்ததோடு அப்படி பார்த்திங்கன்னா முடங்கி கிடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நயன்தாரா வச்சு நம்ம படம் எடுத்தோம்னா டிஜிட்டல் சேட்டலைட்லாம் பெருசாக விற்கப்படும். ஸோ அதன் மூலமாக நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், லாபம் பார்க்கலாம் அப்படின்னு இவங்க நினச்சி தான் நயன்தாரா வந்து வச்சு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இவங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த டிஜிட்டல் சேட்டலைட் இன்றைக்கி வந்து கிராஷ் ஆனதுனால இவருடைய படத்தை வாங்குவதற்கும் யாரும் தயாராக இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நயன்தாரா தமிழில் நடித்த பல படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி நகராமல் அங்கங்கே தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூழ்நிலையில் தான் இவங்க இனிமேல் நம்ம தமிழில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேங்கிற பேரில் காலத்தை வீணடிக்க வேணாம், நம்ம மற்ற மொழியில் நடிப்போம் அப்படின்னு இப்போ தெலுங்குல எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழில் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியான கதையில் கேரக்டரில் நடிக்கணும்னு நினைக்கிற நயன்தாரா தெலுங்கில் பார்த்திங்கன்னா வழக்கமான ஒரு மசாலா படத்தில் ஒரு மசாலா ஹீரோ கூட லவ் பண்ணுறது, 4 பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுங்கிற அந்த வழக்கமான கதாபாத்திரங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருந்துச்சுல, அது வந்து இப்போ இல்லை. அது வந்து உண்மைதான். அது